அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஒரு திட்டமாவது நீங்க வச்சிருக்கீங்களா? தங்க தாலி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு அந்த நிறைய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தங்கம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. அந்த பணம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. பாதுகாப்பு தமிழகத்துல யாருக்கு இருக்கு? அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கு? அவங்க பெண்கள் தெருவுக்கு வர்றதில்லை. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வசதியான என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கு, நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் எப்படி வரும்? ஒரு நல்ல திட்டம் பெண்கும் போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் வீட்டுல ஆம்பளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏங்க வீடே நம்மளால பாத்துக்க முடியும், வீட்டுல நம்ம ஆம்பளைங்க பாத்துக்க முடியாத என்ன? ஒரு குடும்ப தலைவி நீங்க இருக்கீங்க, ஒரு இல்லத்தரசியா நீங்க இருக்கீங்க. ஒரு குடும்பத்தை பார்த்துக்கும் போது நீங்க ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இந்த மாநிலத்தை உங்களால பார்த்துக்க முடியாதா?